விஜய்னால சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் நாலணியாக இருக்குது. ஒன்று வந்து சீமான், அடுத்தது விஜய், அடுத்தது அதிமுக, அப்புறம் திமுக. ஆளுங்கட்சி திமுக இருக்குது. இப்போ மற்ற துறையில் மற்ற எந்த இது எடுத்தாலும் வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, வியாபாரம் எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு உணவு விடுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு 4 கடை தள்ளி இன்னொருத்தர் உணவு தொடங்கினா கூட அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகும். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் ஆனாலும் அவருக்கு ஓரளவு வியாபாரம். இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தர் தோல்வி அடைவார். ஆனால் தோல்வி அடைஞ்சாலும் அவருக்கு அதுக்குள்ள தொகை கிடைக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபீஸ் கிடைக்கும், ரன்னருக்கு உண்டான எல்லா வசதியும் கிடைக்கும். அது கம்மியாக இருக்கும், சமமாக இருக்காத வழியே கிடைக்கும். ஆனால் அரசியலில் மட்டும் என்ன சாபக்கேடுனாக்கா, தோத்தா கதையும் முடிஞ்சு போச்சுங்க. புரியுது. அதாவது நீங்கள் 2 ஓட்டில் தோத்தாலும் சரி, 2 லட்சம் ஓட்டில் தோத்தாலும் சரி, மறந்துடுவாங்க. அது சாப்டரே முடிஞ்சு போச்சு எல்லா கட்சிக்கும். அது அதில் தோத்ததாங்க. இப்படி பார்க்கும்போது சீமான் பார்த்தாக்கா இது 8% வைக்கிறது. இவர் 2 டிஜிட்டில் இப்போ தாண்டிட்டு வர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த இவர் கொள்கைக்கும் விஜய்க்கும் அது இது இல்லை. ஏன்னா இது இல்லை, இவருக்குள்ள ஓட்டு இவருக்குள்ளே வந்துடும். அது விஜய்க்குள்ள ஒரு ஓட்டு விஜய்க்கு வந்துட போகுது. 2மே அது கிளாஷ் ஆகும்போனா எனக்கு ஒன்றும் பெரிய அதில் இதுவாக தெரியல. அது இப்போ என்ன ஆகும்னாக்கா, இப்போ 4 பிளேயரில் சீமான இதுலேருந்து எடுத்துடலாம். ஏன்னாக்கா அவர் இந்த 3த்துக்கும் போட்டி இல்லை. ஆமாம், 2 டிஜிட்டில் வந்துடுவார். மோனோபோலி அவர் இல்லை, 2 டிஜிட்டில் வந்துடுவார். அவருக்கு அது இது விட்டலாம். இந்த 3 பேருக்குள்ளே போட்டி, மேஜர் போட்டி இருக்கும். இவங்க சொல்கிறது பார்த்தாக்கா திமுக தாவே 3க்குள்ளே போட்டி இருக்கும். ஏன்னா அந்த 2 பெரிய கட்சியிலேருந்து வாக்குகளை இழுக்கிறதுக்கு அவங்க தான் எடுக்க முடியும். இது 8ல் எடுக்க முடியாது பாருங்க. ஆமாம், சீமான்ட்டு எடுக்க முடியாது. 8ல் எடுக்க முடியும். ஏன்னா 8க்கு ஐடியாலஜி ஓட்டுது. ஆமாம், ஐடியாலஜி சொல்கிறேன், அதுக்குள்ளே ஓட்டு போட தான் போட்டிருக்கான். ஆமாம், இப்போ இதுக்கு தாண்டி ஐடியா சொன்னால் தான் அங்கே மாறுவாங்க. புரியுது. சீமானுக்கு தாண்டி ஒரு பெட்டர் ஐடியா சொல்லும் போது தான் அப்போ சொல்லாத வரைக்கும் இவருக்கு அந்த 8லேருந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்க முடியும். அது குறையது பெரிய. ஏன்னா இது அந்த இது சொல்லலை. ஆமாம், இது புதுசாக வேறு சொன்னதால இது உள்ள ஓட்டு வேறு. இந்த 3 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம அதிமுக, திமுக, தாவேகா தான். இப்போ ஏதாவது ஒன்று தான் மேலே வர முடியும். 2வது ஒன்று வரணும், 3வது வரணும். அப்படி தான் 1 2 3 இது யார் 3ன்னு தெரியல. இப்போ புரியுது. இப்போ 3வது இடத்துக்கு யார் நகர 3வது இடத்துக்கு யார் வர போகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ போட்டி. 3வது யாராவது வந்தாங்கல்ல. ஆமாம், 3 பேர் 3 இடத்துக்கு வர முடியாது. யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் செகண்ட் வரணும், ஒருத்தர் தேர்டு வரணும். திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடக்கும்போது மாயத்தோடு நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 3வது இடத்துக்கு திமுக போயிடுச்சு. முதல்ல வந்து இது அதிமுக மாயத்தேவர், அடுத்தது வந்து ஸ்தாபன காங்கிரஸ், 3வது வந்துடுச்சு திமுக. யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக. இப்போ கலைஞர் முதல்வர் இருக்காரு. 3வது கூட தள்ளிட்டாங்க. அதனால இந்த ஜனங்க என்ன பண்ணுவான்னு தெரியாது. எவன் 3வது தள்ளுவாங்க. திமுக தள்ளுவாங்களா, அதிமுக தள்ளுவாங்களா, விஜய் தள்ளுவாங்களான்னு தெரியல.